ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய வேலை தாங்க நடக்குது. கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டுக்கு கண்ணன் வரார் இல்லையா, அதனால் நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி திங்கக்கிழமை வருதுங்க. இருந்தாலும் அன்றைக்கே எல்லாமே செய்ய முடியாது இல்லைங்களா, அதனால் நான் சனிக்கிழமை கொஞ்சம் ரெடி ஆகிடலான்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை அன்றைக்கி நான் அம்மா வீட்டில் ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அந்த அக்கா எல்லோரும் செஞ்சு ரவா லட்டு, முறுக்கு, சோமாஸு இந்த 3 ஐட்டமும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளே சொல்லிக்கிறோம். அதனால் கண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் செய்கிறேங்க. ரவா லட்டு நானே செய்கிறேன். எனக்கு முறுக்கு செய்ய தெரியும். சோமாஸு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக செய்யறதுனால கொஞ்சம் அந்த அக்காவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறேன். நம்ம ரவா லட்டு ஃபஸ்ட்டு செய்யலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பால்லாம் காசி ஆற வச்சு அதை வச்சு நம்ம பிடிச்சி வச்சாச்சு. அதுக்குள்ளே அவங்க சோமாஸுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சோமாஸ்னால் என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன தான் கண்ணனுக்கு செஞ்சாலும் அதுக்கப்புறம் சாப்பிட போகிறது என்னவோ நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யலான்னு சொல்லிட்டு சோமாஸுன்னு கேட்டுட்டு இருந்தான். ஆனால் என்ன ஒன்று, செஞ்சுட்டு எதையும் கண்ணில் காட்டாமல் எடுத்து வச்சாச்சுங்க. சோமாஸெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிடுறியம்மா, கண்ணில் எதையுமே காட்ட மாட்டேறியே அப்படின்னானுங்க. சரி, செஞ்சு வீட்டில் பிள்ளைங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு போல் கொஞ்சம் பஜ்ஜி சுட்டு கொடுக்கலான்னு அதுவும் ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சுட்டு வச்ச முறுக்கெல்லாம் ரொம்ப ஆறிட போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து நம்ம பேக் பண்ணி வைக்கிற வேலையை பார்த்துட்ருந்தோங்க. வீடே அமக்கலமாக இருந்தது மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு தான் ஆரம்பித்தேன். அதுக்கே நைட்டு 8 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த மாவுலேயே கொஞ்சம் சீடையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். சீடை மாவு தனியாக ரெடி பண்ண வேணாம், முறுக்குலேயே செய்யலான்னு சொன்னாங்க. அதனால் முறுக்கு மாவுலேயே கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா பொடி பண்ணி போட்டு கொஞ்சம் டால்டா போட்டு நல்லா பிசைஞ்சு சீடை போட்டோங்க. ரொம்ப நல்லா தாங்க வந்தது. சீடையும் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு கண்ணனுக்கு செய்கிறதுக்கும் சரி, வர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் 4 விதமாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இல்லையாங்க. அதனால் சீடையும் செஞ்சுட்டாங்க அந்த அக்கா. நம்ம வீட்டில் செஞ்சது இல்லை, ஆனால் நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப நல்லா கிறிஸ்பாக இருந்தது, சூப்பராகவே இருந்ததுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக சுட்டு எடுத்தோம், நல்லா இருந்தது. செஞ்சது இல்லைனாலும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் 2 நாள் கழித்து தான் சாப்பிட்டு பார்த்தோம். கண்ணனுக்கு செய்கிறதுனால வாயில் எதுவும் போட்டு பார்க்கல. அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பித்தாச்சு. வீட்டில் செஞ்ச பிள்ளைங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா அவ்வளோதாங்க, 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுட சுட பஜ்ஜி போட்டு கொடுத்த பிறகு தான் 2 பேருக்கும் சிரிப்பே வந்தது. என்னதான் இருந்தாலும் செஞ்ச வீட்டில் பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னா சோகமாயிடுவாங்க இல்லையா. அது எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா. சரிங்க, சனிக்கிழமை வேலை முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜெலாம் நான் எதுவும் எடுக்கலைங்க. வீட்டில் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசம் சாதம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தாங்க செஞ்சேன். ஆனால் நம்மளை மாதிரி இருக்காதுங்க இந்த பிள்ளைங்க, அதுங்களுக்கு பிரியாணி தான் வேணுமா. அதனால் வெளியே ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டாங்கங்க. என் பையன், சின்ன பையனும் பெரிய பையனும் மட்டும் சாப்பிட்டாங்க. நம்மலாம் இது தாங்க சாப்பிட்டோம். ஏன்னா விளக்கு சாமான்லாம் துலக்கிற வேலை இருக்குது. அதனால் அவங்கள சாப்பிட வச்சுட்டு உடனே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கண்ணன் வந்துட்டாங்க. வீட்டு மேலே பரணை மேலே இருக்கிற கண்ணை நல்லா இறக்கி, வருஷத்தோட வருஷம் தானேங்க அவர் குளிக்கிறாரு, அவரை நல்லா குளிப்பாட்டி அங்கே இங்கே பையில் இருக்கிற கண்ணன் பொம்மை எல்லாத்தையும் செல்ஃபில் இருக்கிறதவங்களாம் எடுத்து இறக்கி வச்சு எல்லாரையும் கழுவி குளிப்பாட்டி மணக்கட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் காலையிலேருந்தே பொறுமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கொஞ்சம் இந்த டெக்கரேஷன்லாம் செய்யலாம், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பர்த்டேனா நம்ம நல்லா செய்வோம் இல்லையா. அதனால் சரி, அவருக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு ஜரிகை பேப்பர்லாம் வாங்கினேங்க. சாமி ரூமு கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறதுனால எல்லோரும் ஒரே நேரத்தில் நின்று கும்பிட முடியாது. அதனால் சோஃபாவை நான் இந்த பக்கமாக திருப்பிட்டேங்க. இந்த இடத்துல தான் சோஃபா இருக்கும், அதனால் அதை திருப்பிட்டு நானும் என் பையனும் கொஞ்சம் கடைக்கு கிளம்பி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னங்க, கண்ணனை ரெடி பண்ண உக்காந்தாச்சு. மத்தியானம் உக்காந்ததுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற நகையும் அதுக்கப்புறம் நிறைய இருக்கிற இமிட்டேஷன் நகையும் எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்தாச்சு. கண்ணன்னாலே என்னங்க அலங்காரம் தானேங்க, அவருக்கு அலங்காரம் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி எல்லா நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உக்காஞ்சி கண்ணனன்னு சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கிற கண்ணனுக்கு போட்டு பொண்ணு மாதிரி அழகு பார்க்கறது தாங்க கிருஷ்ண ஜெயந்தி. வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு அழகு பார்க்கலாம். நானும் என் 2 பிள்ளைங்களுக்கு போடுவேன். சின்ன வயசில் போட்டேன், இப்போ எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவ்வளோதான், எல்லாம் டாட்டா பாய் பாய்னு காமிச்சிட்டாங்க. அதனால் நம்ம இருக்கிற பூவெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ண கண்ணனுக்கே ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே வருஷம் அவர் தாங்க சலிக்காமல் காட்டுவார், அழகாக அலங்காரம் பண்ணிப்பார் என்கிட்ட உட்காந்து. அதனால்
கண்ணனை அலங்காரம் பண்ணிவிட்டு காலச்சி போட்டாச்சுங்க. கண்ணனாலே அரிசி மாவில் காலச்சி போடுறது தானேங்க. உருளிலாம் ரெடி பண்ணி வச்சு காலச்சிலாம் போட்டு சூப்பராக கண்ணனை வரவேற்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயாச்சுங்க. ஈவினிங் ஆக ஆக டைம் ஏற ஏற அவ்வளோதான். இலை போட்டு எல்லா பலகாரமும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லா பசங்கள்லாம் வந்துட்டாங்கங்க. இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் வச்சு சூப்பராக இந்த வாட்டி கண்ணனை ரொம்ப அழகாக நல்லா கிராண்டாக கும்பிட்ருக்க மாதிரி எனக்கே தெரியுதுங்க. என்னதான் இருந்தாலும் வருஷம் கண்ணன் ஒரு வாட்டி ஒரு மாதிரியே தாங்க எனக்கு தெரிகிறாரு. ஒரு வாட்டி ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக செய்கிற மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. அதனால் வந்துட்டு நம்ம கண்ணனை, நம்ம வீட்டு கண்ணனை பார்த்திங்களாங்க, வாயில் வெண்ணெய் வச்சா உருகி ஊற்றுதுங்க. அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருந்ததுங்க அன்றைக்கி. அதனால் வந்துட்டு ஹாலில் தான் செஞ்சேன். விளக்கு ஏற்றுறதுனால நம்ம ஃபேன் போட முடியாது இல்லையா, அதனால் கண்ணன் வாயிலிருந்து வெண்ணெய் கட்டியாக வச்சது உருகி வருது. எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே இலையில வச்சு நல்லா அவருக்கு பிரசாதத்தை நீட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நான் வீட்டில் செஞ்சது அன்றைக்கி நல்லா சேமியா கேசரி செஞ்சேன், வெண்பொங்கல் செஞ்சேன், அவல் பாயாசம் செஞ்சேங்க. மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் கடைங்களில் வாங்கிட்டு வந்து வச்சதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவர் சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் ஸ்வீட்டு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஜூஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் எடுத்து கொடுத்தாச்சுங்க. வீட்லேயும் நம்ம செய்யணுன்றதுனால கொஞ்சம் வீட்லேயும் செஞ்சாச்சு. நம்ம 2 நாள் முன்னாடி செஞ்சு எடுத்து வச்சுருந்த பலகாரமும் சேர்த்து எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க. நல்லபடியாக கண்ணனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருஷத்தோட வருஷம் வர அந்த கண்ணனை நம்ம நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவரை வீட்டுக்கு அடி மேலே அடி பாதம் வச்சு வர்றதுக்காக கண்ணனை கூப்பிட்டாச்சுங்க வீட்டுக்கு. சூப்பராக நம்ம வீட்டு கண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருங்க. நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா. அதனால் எல்லா பிரசாதமும் வச்சு அவருக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. கண்ணனை வந்து நம்ம வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் அவர் வந்து போயிருப்பாருன்னு தான் நினைக்கிறேங்க. என் பசங்கள்லாம் சின்ன வயசில் கேட்பாங்க, நீ இவ்வளோ செய்கிறியம்மா, கண்ணன் கண்டிப்பாக வருவார். கண்ணன் கண்டிப்பாக வருவார்ப்பா. எல்லார் வீட்லேயுமே எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடிசையில் இருக்கிற ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க மனசார அவங்க கையால் இருக்கிறத வச்சு ஒரு பிடி அவல் வச்சு கண்ணனை கும்பிட்டா கூட அந்த கண்ணன் அந்த வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குதுங்க. நானும் நம்ம நடு வீட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டு கண்ணனையும் கும்பிட்டுட்டோங்க. எல்லாருக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். எல்லாமே ஆண்ட அகிலமெல்லாம் ஆள்பவன் அந்த கண்ணபிரான் இல்லையா. உலகத்தையே ஆள்ற நம்மளோட கண்ணனுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் இல்லையா. அதனால் நம்ம குடும்பத்தோடு அவரை வரவேற்று அம்மா இது பண்ணுறாங்க தீபாராதனை. அதனால் நம்ம வீட்டுக்கு வந்த குட்டி பிள்ளைங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் கண்ணனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோங்க. நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்ததுங்க அன்றைக்கி நாள். என் சின்ன பையன் பண்ணுறான். சின்ன பையன் பண்ணதுக்கப்புறம் பெரிய பையன் பண்ணான். அவர் கீழே கடையில் இருந்தார். அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லோரும் பண்ணாங்க. எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் விபூதி குங்குமம்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக பிரசாதத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்ததுங்க அன்றைக்கி நாள். நீங்களும் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்ணனோட ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. பாய்ங்க.